நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஷ் ஸ்குவாட் கலகாரி மேப் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். எங்கே எப்படி இருக்குன்னு. இதோ இங்கே மேலே ஒரு படிக்கட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படிக்கட்டில் ஏறி போயிடாதீங்க. அந்த நடுவில் கம்பியில் புல்லட் வந்து நம்ம தான் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு சுத்தமாக சேஃப்டி இல்லை, சேஃப் ஜோன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதை டப்பா பின்ன நின்றுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4 பெரிய சைஸ் பைலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைலருக்குள்ளேயே போயிடாதீங்க. அங்கே எனிமீஸ்க்கு ஈஸியாக வந்துடுவானுங்க பார்த்தீங்களா. அதுக்குள்ள நம்ம ஹெட்ஷாட் அடிச்சிருக்கோம், அவனுங்களே வருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகாமல் இங்கேயே இருந்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டானுங்க. சரி வாங்க இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலத்தோட எலும்புக்கூடு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கனால நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியாக நம்ம ஏறிடலாம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த செங்கல் மலை ஏறி அப்புறம் தான் வர முடியும். அவ்வளோ சீக்கிரம் அவங்களால வர முடியாது. பாருங்கள், நான் பாதி தூரத்துக்கு வந்துட்டோம், ஆனால் ஆளை ஒன்றும் காணும். பாருங்கள், இப்போ தான் மலையிலேருந்து மெதுவாக இறங்கி வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம அவங்க இடத்துக்கு ஈஸியாக போயிட்டோம்னா அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வந்து அடிக்கலாம். ரெட் அடிச்சா அடிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது தெரியாமல் கீழே குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு ஐயோ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எவனோ நான் பக்கத்தில் போயிட்டு வந்த வேகத்துக்கு பின்னாடி வந்துட்டோம். எப்படி ஒரு கில்லு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே ஒருத்தன் இது ஃப்ரெண்டு அடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் மேட்ச் பற்றி பேசுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு குட்டி சைஸ் பிரமிட் இடம் ஃப்ரெண்ட்ஸ். சந்து புந்தெல்லாம் இருக்கும், உள்ளே நல்லாயிருக்கும் இடம், கேமிங்க்கு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இதே மாதிரி அவங்களுக்கும் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்க அங்கேருந்து அடிப்பாங்க, நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ். லாங் ரேஞ்ச் கன் இருந்தால் கூட எதோ அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் லாங் ரேஞ்ச் கன் இல்லாட்டி நம்ம இப்படி சந்திர பூந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட்டு வந்துட்டு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வழி வந்துடும். பாருங்கள், இதுக்கப்புறம் அவங்க பிரமிட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். ஒருத்தர் சுற்றி போகிறன்னு போய் அவுட் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி போகாதீங்க, நேராக போய் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முட்டுச்சந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நேராக போய் லெஃப்ட் எடுத்துருங்க. இதை பாருங்கள், நம்ம அவங்க இடத்துக்கு வந்தாச்சு. இதோ இங்கே இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, எப்படியோ ஒருத்தரை நம்ம முடிச்சாச்சு. ஆனால் இதில் என்னென்னா நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டாரு. என்ன பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கலாம். ஒருத்தர் வேறு சேவ் தான் போய் நாக் டவுன் ஆகிட்டாரு. நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம், அதனால பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கேருந்து திருப்பி ஈஸியாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் பயப்பட வேண்டியதே இல்லை, சருன்னு போயிடலாம். இங்கேயும் சருன்னு பூச்சி உட்காந்துக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து அடித்தா தான் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஒரு அடி வாங்கிட்டார், இன்னொரு அடி வாங்கல, பரவாயில்ல விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இது வந்து பசில் ஆட்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே அப்படியே பசில் பெரிய நம்ம பசிலுக்குள்ளே மாட்டிட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சந்து முன்னால இருக்கும். பாருங்கள், எதிரிகளுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே வந்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கவர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் போங்க. ஃப்ரெண்டு போகலான்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெஃப்ட்டில் இந்த வீடு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் ஏறிட்டிங்கன்னா சுற்றி உங்களுக்கு எல்லாம் லேண்ட்ஸ்கேப் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு தற்காரை நம்ம அடிக்கிறோம், ஹெட்ஷாட் வேறு வாங்கிட்டாரு. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா அவரும் வராது. ஒருத்தர் அடுத்து முடிச்சிட்டோம், என்னென்னு ஒரு முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து திருப்பி நீங்கள் மேலே போய்க்கோங்க. இதோ இங்கே ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கார் பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறாரு. இதோ நான் பார்த்திங்கன்னா அவரும் நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதுக்காக அடிக்காமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஷாட்டில் அவர் செத்துட்டார், நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேடியம் மாட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாலடைந்த ஸ்டேடியம் மாதிரி மேலே எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோ இதில் வழியில் இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல விடுங்க, நம்ம இது மேலே ஏறி போகலாம் இன்னொரு வாட்டி. பார்த்திங்கன்னா எதிரிகள் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் பெனிஃபிட். நம்ம சீக்கிரம் போயிடலாம், ஆனால் அவங்களால இங்கே வர முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 விதமாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அசால்ட்டாக அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அங்கே ஒருத்தர் போகிறாரு, அடிக்க முடியல, பரவாயில்ல விடுங்க. அப்படியே மாட்டாமல் போக மாட்டார். இதோ ஒரு மாடிக்கு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவர் 7 வச்சுனா தான் உங்களுக்கு லக்கிலன்னு அர்த்தம். எப்படியோ ஹெட்ஷாட் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கேருந்து கீழே குதிச்சிங்கன்னா உங்களுக்கு 70 குறையும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 120 தான் இருக்குது, 70 குறைஞ்சிருக்கு. எதிரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலை தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஸ்டேடியமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அவங்க ஸ்டேடியத்துக்குள்ளே தான் சென்டர் பாயிண்ட், அதனால் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். பாருங்கள், மெதுவாக மலையிலேருந்து இறங்கி வருவாங்க. பாருங்கள் வராங்க, அது நீங்கள் ஸ்கோப் போட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா அடிச்சிடலாம். அடிக்காமல் போனது நம்ம தப்பாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நீங்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே போய்க்கோங்க. எப்படி சென்டர் பாயிண்ட் அங்கே தான் வருவாங்க. பாருங்கள், இப்படியே இந்த வழியாக தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படி விளையாட்டி உங்களுக்கு என்ன வேண்டாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டில் வந்திருக்காங்க. நம்ம வந்த வழியிலே நம்மக்கிட்ட அப்படி போகிறோன்னு காட்டி இப்படி நம்மளை ஏமாற்றி வந்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மேலே ஏறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உள்ளே என்ட்ராகும் போதே நீங்கள் அடிச்சிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் இருக்காங்க. இப்போ எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. வந்து ரீவைன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு உத்தம புத்திரன் வராது. இது குளுவால் போட்டு நல்ல பிள்ளையாக இருக்கார். குளுவாலில் போட்டார். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஐயோ என்ன மெடிக்கிட் போடுறதுக்குள்ளே அப்படி எடுத்தாங்க நம்ம நண்பர்கள். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.